சரி, எங்க இருந்து வந்திருக்கீங்க? லண்டன்ல இருந்து. லண்டன்ல இருந்து. எவ்வளவு காலத்துக்கு இது வாரீங்க? 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் இருந்து. சரி, அப்ப இன்னைக்கு என்னத்துக்காக வந்திருக்கீங்க? சரி, தேவமேனனுக்கு இன்றைக்கு என்னவாவது விசேஷமோ? இன்றைக்கு ஏதாவது விசேஷமோ? அதை விட ஒரு இதுக்கு மேலாலே ஒரு சந்தோஷம் உண்டு உங்களுக்கு கொடுக்கணும் யாரோ நினைச்சிருக்கிறாங்க. அந்த அந்த பரிசு வந்து ஒன்றையில வந்துட்டு இருக்குது. அங்க கார்களே இருக்குது. வாகனம் எடுத்து வச்சிருக்காங்களா? சரி, இப்ப இருக்க கண்ணை மூடுங்க, நாங்க அதை எடுத்துட்டு வருவோம். கார் கதவு சட்டம் இருக்குது. 1 மினிட் கண்ணை மூடுங்க. சரியா? நீங்க கண்ணை திறக்கல அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் இங்க பக்கத்துல இருக்கு. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? கபில். கபில். சரி, எங்க இருந்து வந்திருக்கீங்க? லண்டன்ல இருந்து. லண்டன்ல இருந்து. எவ்வளவு காலத்துக்கு இது வாரீங்க? 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் இருந்து. சரி, அப்ப இன்னைக்கு என்னத்துக்காக வந்திருக்கீங்க? ஏன் இப்படி வலிக்கிட்டு நிக்கிறீங்க? அண்ணாண்ட 60வது பர்த்டே முடிஞ்சது. ஆனா இங்க நிக்கிறப்ப அவரை சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கு. சர்ப்ரைஸ் பண்றதுக்காக லண்டன்ல இருந்து வந்து மிக்கியா இன்னைக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். போமா, ரெடியா? ரெடி. சரி. கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்த. சரி, ஒருத்தர் சத்தம் போடுறதுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. என்னது விளங்கல? சரி, வாங்க இப்படி வாங்க. எங்க இருந்து வந்தீங்க சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவோம், வாங்க இப்படி வாங்க. எல்லாருக்கும் முன்னாலே. சரி, வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? தேவராஜா தேவமேனன். சரி, தேவமேனனுக்கு இன்றைக்கு என்னவாவது விசேஷமோ? இன்றைக்கு ஏதாவது விசேஷமோ? இன்றைக்கு விசேஷம் இல்ல, ஏதாவது இனி ஏதாவது விசேஷமா அல்லது முதல் ஏதாவது விசேஷம் முடிஞ்சிருக்கா? முதல் முடிஞ்சிருக்கு. என்ன விசேஷம் முடிஞ்சிருக்கு? 5ஆம் மாசம் 60வது பர்த்டே வந்தது. சரி, அந்த 60வது பர்த்டே கொண்டாட மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி யாரும் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்களோ? அப்படி அனுப்புறதுக்கு இல்ல. அப்ப என்ன நாங்க கிஃப்டோட வந்திருக்கோம். உங்களை யாரு அனுப்புனாங்க? அந்த காசை என்னோட தந்திருக்கலாம். ஐயோ, உங்களுக்கு கஷ்டமா போயிருது. இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் நிறைய கொடுக்கணுமான்னு சொல்லி நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க யாரும். சரியா? அவனோட பாத்துருவோமா டக்கண்டு. சரி, முதலாவது உங்களுக்காக எங்களோட மிக்கியோட சேர்த்து மிக்கி வந்து ஒரு பெரிய சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. காணுமா? கொண்டு வந்ததை விட குறைவா கிடக்கா? சரி, ஓகே. நீங்க அங்க. சரி, அடுத்தது வந்து உங்களுக்காக அழகா ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்குது. பெரிய ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஹெல்த்தியாக இருக்கட்டாம்னு சொல்லி வடிவா சாப்பிட்டு. ஏற்கனவே யங்காக தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்னன்னு சொல்கிறது 60ன்னு சொல்லிட்டீங்க பர்த்டே. அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. பார்க்க 60 மாதிரி தெரியல, ஒரு 50 தான் சொல்லலாம் போல இருக்குது. சரி, அதை விட உங்களுக்கு அடுத்த ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வந்திருக்குது. சரி, பார்த்துருங்க என்னன்னு. சரி, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள்? டென்மார்க் என்ன? சரி, டென்மார்க்ல இருந்து கொண்டு வந்த ஐட்டத்தை மாதிரி உங்களுக்கு ஒரு ஐட்டம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க போல இருக்குது. சரி, அதை விட உங்களுக்காக அழகா எங்களுக்கு ஒன்றும் விளங்க இல்லை, நீங்க கதைக்கிற மொழி எங்களுக்கு விளங்க இல்லை. சரி, அப்ப இன்னைக்கு உங்களை யார் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருப்பாங்க? ஊர்ல இருந்து ஒரு தங்கச்சியாக செய்திருக்காங்க.
செய்திருக்காயினுமா ஏன் தேவையா? இந்த வேலை இந்த தங்கச்சி செய்திருக்கலாம். சரி என்ன பேர் தங்கச்சிக்கு? கிருஷ்ணா பிரியா. பிரியான்னு சொல்றது. பிரியான்னு சொல்றேன். சரி உங்களுக்காக ஒரு 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு அழகான கேக் வந்திருக்குது. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இன்னைக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவ்வளவு கிஃப்ட்டும் ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்கேன். சரியா? நான் அது யாருன்னு சொல்ல மாட்டேன். சரியா? அதை சொல்றதை விட இது உங்களுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸா இருக்குதா? எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. ஆனா சந்தோஷமா இருக்குதா? சந்தோஷமா இருக்குது. யாரோ என்ன நினைச்சு அனுப்பிட்டாங்கப்பா இன்னைக்கு என்ன சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷம் தானே? சரி அதை விட ஒரு இதுக்கு மேலாலே ஒரு சந்தோஷம் உண்டு உங்களுக்கு கொடுக்கணும் யாரோ நினைச்சிருக்கிறாங்க. அந்த அந்த பரிசு வந்து ஒன்று வகையில வந்துட்டு இருக்குது. அங்க கார்களே இருக்குது. வாகனம் எடுத்து வச்சிருக்காங்களா? சரி இப்ப இருக்க கண்ணை மூடுங்க. நாங்க அதை எடுத்துட்டு வருவோம். கார் கதவு சத்தம் இருக்குது. 1 மினிட் கண்ணை மூடுங்க. சரியா? நீங்க கண்ணை திறக்கல அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் இங்க பக்கத்துல இருக்கு. கண்ணை மூடணும். சரி நீங்க சொல்லுங்க. ஓகே சரி எல்லாரும் உங்களை இன்னைக்கு என்னன்னு சொல்ற எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பாருன்னு சொன்னவர் ஆனா பூரா சொன்னதான். சரி சந்தோஷமா? இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்த்தீங்களா? ஏன் அவசர அவசரமா செய்யறோம் சொல்லுங்க பாபு. இந்த உடுப்பு எப்படா கலட்டுவ 2 பேர் நிக்கிறேன். சரியா? முதல்ல அதை கலட்டுட்டுக்கும். சரியா? நாங்க உங்களோட கதை பச்சை கிளிகள் தோளோடு துயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை மிக்க கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு துயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. சரி நீங்க எல்லாரும் வந்த சந்தோஷத்துல அவ்வளவு சந்தோஷமா நிக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தோடய இந்த கேக் உங்களுக்கு வந்திருக்குது. 60வது பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி தேவமேனனுக்கு அழகாக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அதை விட இன்னொரு கிஃப்டும் இருக்குது. சரியா? அந்த கிஃப்ட் வந்து இன்னொரு ஆளுக்கு இருக்குது. அதை கொடுக்க முதல்ல இப்ப எல்லாருமே இந்த ஹாப்பினஸோட சேர்ந்து உங்களுக்கு இந்த 60வது பிறந்தநாள் பாட்டை படிச்சு விஷ் பண்ணிட்டு போறோம். நீங்க பின்னேரம் எல்லாரோடையும் வடிவா வலிக்கிட்டு இந்த கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. சரியா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you. அஞ்சாவது பர்த்டேக்கு மிதுனுக்கும் கேக் வந்திருக்குது. மிதுனோட கேக்கும் சரி 2 பேரும் சேர்ந்தே வெட்டிடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Mithun. Happy birthday to you. Happy birthday. சரி அடுத்தது தேவமேனு உங்களோட கேக்க வெட்டிடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Devamenan. Happy birthday to you. சரி இவ்வளவு சர்ப்ரைஸ் gift உங்களுக்கு அனுப்பினது யார் இப்ப சொல்லுங்க பாபா. இதுதான் கேள்வி.
ஒன்றில் இவர் செய்திருக்கணும் யார் செய்தாலும் எனக்கு தமிழர் வருது. சொன்னால் தனு என்றார் தானு யா. அது யாரு மர்மா மருமகன் எங்க இருக்கிறார் சுவிட்சர்லாந்து சுவிஸ்ல இது வந்து உங்களுக்காக நான் நினைக்கிறேன் நீங்க இவர் வந்து நேரா வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டார் அவருக்கு வேண்ட வேண்டிய கிஃப்ட் நேரா வேண்டி கொடுங்க நீங்க இந்த கிஃப்ட் எல்லாம் இவர் தர இல்லையா சரி இது வந்து உங்களுக்காக மொத்தத்துல தேவராஜா ஃபேமிலி உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பினதா சொல்லி இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே தேவராஜா ஃபேமிலி தான் இல்லையா சரி எல்லாரும் அனுப்பினதா சொல்லி இருக்காங்க ஸ்பெஷலி இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும்னு ஆசைப்பட்டது தனுராஜ் சரியா அதான் 3 எடுக்கல சரி சந்தோஷம் என்ன சொல்ல போறீங்கன்னு லவுடா சொல்லிடுங்க நன்றி தனுராஜ். அடுத்த எந்த பர்த்டேவும் இப்படி செய்யணும் இல்லையா? சரி ஸ்பைடர்மேன் கேக் அனுப்பி இருக்காங்க தானே யார் அனுப்பினது தேங்க்யூ மச்சான் சொல்லு. யாருக்கு தேங்க்யூ சொல்றீங்க தனு தனு அண்ணா தனுராஜா ஓகே வந்து இறங்கின கையோட ஒரு ஸ்பைடர்மேன் கேக் கொண்டு வெட்டியாச்சு என்ன சந்தோஷமா ஹாப்பியா ஓகே சரி இந்த ஃபேமிலியை சந்திச்சதுல எங்களுக்கும் சந்தோஷம் இதை விட உங்களுடைய வாழ்க்கை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் 2 பேருக்குமே இந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் உங்களுடைய ஃபேமிலிக்கு கடவுள் நிறைஞ்ச சந்தோஷத்தை கொடுக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறும்